வாழ்க வளமுடன் அம்மா. This is Nirmala from Trichy. I attended the 22 minutes 21 day Anma Rekoval program. The meditation program conducted during the Brahma Muhurta time of 4:30 am to 4:52 am. A challenge to my soul. It was a life-changing experience for me, which I shall remember forever. I am thankful to Amma for this, and I have also registered for the next 48-day session that you have so kindly extended for us. I shall always be indebted to you for giving me this opportunity, and I shall always be attending all your programs. பூமிக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம எதுவுமே பண்ணாம போனா மேல கேட்க மாட்டோம். எதுக்கு போன, எதுக்கு வந்த, என்ன பண்ண போன, நமக்கு தோணவே மாட்டேங்குது. ஏன்? இறைவன் தோண வைக்க மாட்டான். இறைவன் தோணவே வைக்க மாட்டான். அதுதான் மறைத்தல் தலைவர்னுவாங்க. இறைவன் மறைச்சு வச்சிருவார். தோணவே தோணக்கூடாது உனக்கு. ஏன்? அவ்வளவு பாவம் செஞ்சு வச்சிருக்கோம். தோன்றவங்களுக்கு பாவம் கிளியர்னு அர்த்தம். சரி, வேற என்ன செய்வது என்று இப்பொழுது என்ன பண்ணோம்? இவங்களுக்கு தோணட்டும். இது என்னையா இது வாயம் கொஞ்சம் காலங்கத்தால எவ்வளவு நிமிஷம்? 24 நிமிஷம். 24 நிமிஷம் தான் தவம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் கிடையாது, உடனே க்ளோஸ் ஆயிடும். அந்த தவத்தை கலந்து கொண்டீர்களே ஆனால் முதலில் நாம விடியற் காலை எழுந்துக்கிற ஒரு சவால் நமக்கு. எவ்வளவு நாள் தூங்குவோம்? தூங்கினே இருக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. 24 மணி நேரம் நமக்கு ஒரு நாளைக்கு. அதுல எத்தனை மணி நேரம் தூங்கலான்றாங்க? 8 மணி நேரம். இப்ப மீதி 16 மணி நேரம் தான் இருக்கு. அப்படி நமக்கு ஆயுள் ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் இருக்கா? 50லயே கை காலு வலி, மூட்டு வலி, அங்க வலி, இங்க வலி, ஒன்னும் முடியல. அப்படி இருக்கு நம்மளுடைய ஆயுள், ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம். 100 வருஷம்லாம் தாங்குமா? எப்படி? நீங்களே சொல்லிக்கோங்க. எவ்வளவு? 60, 70 எட்டிட்டாலே பரவாயில்ல, 70 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மலாம் வீட்டுக்கு வேண்டா பொருள். உடல் ஆரோக்கியத்தோட ஓரளவுக்கு இருந்தீங்கன்னா, வீட்டு வேலையை ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா, புள்ள பொன் எல்லாம் நான் உண்மையை தான் சொல்றேன். புள்ள பொண்ணெல்லாம் என்ன பண்ணோம்? அம்மா என் பேரனை பார்த்து, என் பையனை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா, கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோ, எதுவுமே இல்லைன்னா வீட்டை பார்த்துக்கோன்ட்டு விட்டு போவாங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா வீட்டு அப்பா இருக்கிறாரு, வீட்டை பார்த்துப்பார், ரேஷனுக்கு போயிட்டு வருவார், பால் வாங்கிட்டு வருவார், ஏதோ அது அப்படி கொஞ்சம் நம்ம அப்படி தளர்ந்துட்டோம்னா எத்தனை முறை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க? எத்தனை முறை கூப்பிட்டு போவாங்க? அன்பு என் மேல, ஐயோ என் மேல அன்பு. எத்தனை முறை? 2 முறை, 3 முறை. அதுக்கப்புறம் சலிப்பு வந்துடும். சலிப்பு வந்துடும். நம்ம வீட்லயும் பெரியவங்க இருந்திருப்பாங்க, சலிப்பு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட வேண்டுவோம். கடவுளை ஏன் எங்க அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? ரொம்ப நல்லவங்களாயிடுவோம். ஏன் இப்படி இந்த உயிரை அப்படி கஷ்டப்படுத்துற? அப்ப அம்மா இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுன்னு போயிட. உண்மையை தானே சொல்றேன். கூட்டுன்னு போயிடு. எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? ஏன்? நமக்கு நிறைய ட்ரபிள் இருக்கு. வேலைக்கு லீவ் போட முடியல, லீவ் போட்டு இருக்க முடியல. இப்படி இருக்கு இல்லையா? என்ன வாழ்க்கை நினைச்சு பாருங்க. 8 மணி நேரம் தூங்குறோம். மிஞ்சி போனா நம்ம நல்லா தேக பலத்தோட உடல் அந்த நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை கொடுத்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வலிமைனா ஒரு 60 வருஷம். அதுல 20 வருஷம் தூங்கிடுறோம். அப்ப கரெக்டா 3ல 20 வருஷம். மீதி 40 வருஷம் என்ன கிழிக்கிறோம்? அதுல பசி, பிணி, மூப்பு, தாகம், இன்னும் என்னென்ன கவலை, கஷ்டம், வேதனை, சீரியலு. இறைவன் அதுக்கு தான் நம்மளை அனுப்பிச்சு வச்சார். போமா, டிவி நல்லா பெருசா எல்இடி வாங்கி வச்சுக்கோ, வீட்டுல போட்டு பெருசா ஹால்ல மாட்டிடு, பெண்களை பத்தியே ரொம்ப இழிவா நாடகம் எடுப்போம், அதை உட்காந்து நல்லா பாருங்க. பாருங்க எவ்வளவு நம்மளுடைய அவ்வளவு 6வது அறிவு பெற்று இறைவன் அப்படி அனுப்புறாரு. என்ன பண்றோம்? நல்ல சின்ன வயசுல குழந்தை அது விளையாட விட்டுரு அப்படின்னு ஒரு அதுல போயிடுச்சா? எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை குழந்தை? இந்த 40ல சொல்றேன், 20 தூங்கிடுச்சு, மீதி 40 குழந்தை.
விளையாட்டம் விடு, இப்ப விளையாடாம எப்ப விளையாட போகுது? சரி, குழந்தை விளையாட விட்டுமா, அப்புறம் கொஞ்சம் பெருசா, சின்ன பையன் தானே அவன், எதுக்கு அவனை போய் தொல்லை பண்ற, அது போட்டோம். இளமையில இப்ப என்ன, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசு விடு, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு விடு. கடவுள் பார்ப்பான், எப்ப நானு ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, ஏண்டா இந்த அவர் சொல்லுவார், புத்தம் புது மலர்களை அல்லவா இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும், இப்படியே கொடுத்துடணும் கடவுளுக்கு, இப்பதுல இருந்தே கடவுள் பக்தியை கொடுக்கணும். அந்த பக்தி என்ன செய்யும்னா, பாரதி சொல்லுவான், பதறார் பக்தி உடையவர்கள் என்ன செய்வாங்க, பதற மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, சஞ்சலப்பட மாட்டாங்க, சலனப்பட மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, பாலியல் தவறு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இன்னைக்கு முக்கிய பிரச்சனை அதுதான். எவ்வளவு பக்திய குடியானா நீங்க படிப்புக்கு கொடுக்கிற அந்த அதமாயா. இப்ப அம்மாங்களே அப்பாங்களே என்ன பண்றாங்க, ஸ்கூல் போனோம்னா ஐயோ ஸ்கூல் அது என்னது, அதான் மாயா, ஸ்கூல் லீவ் போடவே மாட்டேன் நான், இது முடிஞ்சா அனுப்புவோம். ஏன் இது எப்பா, இது என்ன கல்வி இது, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது தெரியுமா? சாக்ரட்டிஸோட சீடர் பிளாட்டோ, பிளாட்டோவோட சீடர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட சீடர் உலகையே தன் ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அலெக்சாண்டர். என்ன கிரேக்கம், அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டருக்கு தன் குரு அரிஸ்டாட்டில்னா அவ்வளவு உயிர், அரிஸ்டாட்டில்னா அவ்வளவு உயிர். அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய வீரரு, அவர்கிட்ட என்ன உங்களுக்கு அவ்வளவு பயம் பக்தி, அவர் சொன்ன ஒரு வார்த்தை மீற மாட்டேன்றீங்களே, அப்படி என்ன குரு பக்தினும் போது, ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவ்வளவு ஒன்றும் குருவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் குரு மரியாதைன்னா பாரத தேசம் தான். ஆனா அலெக்சாண்டர் அப்படி இருந்தார், அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய வெற்றியை அவர் கொண்டு வந்தாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகிற்கு என்னை கொண்டு வந்தவர்கள் வேண்டுமானால் என் தாய் தந்தையராக இருக்கலாம், இந்த உலகையே என் கீழ் என் அருகில் கொண்டு வந்தது என் அரிஸ்டாட்டில், என் குரு தான். இந்த உலகமே என்ன திரும்பி பார்க்க வச்சது இல்ல, இந்த உலகமே என்ன பண்ணுச்சு, திரும்பி பார்க்க வைத்தது என் குருவினுடைய சொற்கள் தானே, சாதாரணம் இல்லை. அப்போ இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தூங்கு தூங்கு தூங்குன்னு தூங்க வச்சே பார்ப்பது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத பட்சத்துல இப்ப கடவுளை நினைச்சா கடவுள் என்ன அவ்வளவோ இழிவு, 40 வயசுக்கு மேல முட்டி தேஞ்சு போய் எல்லாம் கடவுள் கோயிலுக்கு போலாம் அப்படின்னா முடியலையே, வீட்டுக்குள்ள முடங்குங்க. அப்ப எதுக்கு வந்தோம் நம்ம, யாராவது பேர் சிந்திச்சிருக்கோமா, எதுக்கு வந்தோம் நம்ம? ஏதோ தப்பி பொழிச்சிங்க வந்து ஏதோ உட்காந்துட்டீங்க, உட்கார்ந்து யோசிக்க நம்ம நேரம் இல்லை நமக்கு. ஏதோ இந்த அம்மா ஏதோ போட்டிருக்காங்களாமே, இன்னும் புத்தாண்டு ஏதோ போய் பார்க்கலாமா அப்படின்னு வந்திருப்போம். இன்னும் எவ்வளவு ஆழமா சிந்திக்கணும் நம்ம. ஏன் எல்லாருக்குள்ளயும் ஆன்மா பிரம்மம் ஆன்மாவா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அந்த காலத்துல அவருடைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெள்ளி காசுல சொல்லுவாரு, அந்த வெள்ளி இப்ப நம்மளதுல எல்லாம் வந்து நமக்கே தெரியும், இப்ப என் காலத்துல 4 நாள் 8 நாள்லாம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2 நாள் 1/2 நாள்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அது இல்லை. என்னுடைய தெரிஞ்சது 1 காசு பார்த்துருக்கேன், 2 காசு பார்த்துருக்கேன், 4 அணா 25 காசு இருந்தது 4 அணா, அதை 4 அணான்னுவாங்க, 8 அணா, இப்ப அதெல்லாம் கிடையாது, ₹1 இருக்கு இப்ப. அவரு காலத்துல எப்படி இருந்திருக்கும், அப்ப ரொம்ப குறைவான காசுங்க இருந்திருக்கும் இல்லையா, அதுல இப்ப 4 அணாவை ஒரு 100 மடங்கு 1000 மடங்குன்னு போடுங்களேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு ஒரு கூறு, அதுக்கு ஒரு 4 கோழி குஞ்சுகள் கிடைக்குதாம். 1 அணான்னு வச்சுக்கோங்க, 1 அணாக்கு ஒரு 4 கோழி குஞ்சுங்க கிடைக்குதாம். அப்ப அது ரொம்ப சீப்பு தானே, 1 அணா கொடுத்தா 4 கோழி குஞ்சு எவ்வளவு. அவர் எல்லாமே உருவகத்துல சொல்லுவார், நல்லா பிடிங்க, எனக்கு பாதிச்சது. அந்த 4 கோழி குஞ்சுகள் இறைவனுக்கு யாருமே பேதம் இல்லை, 1 அணாக்கு கிடைக்கிற 4 கோழி குஞ்சுகள் மீதும் இறைவனுக்கு அதே, உன் மேல என்ன அன்போ அதே அன்பு தான். அவனுக்கு பேதமே கிடையாது, எல்லாரும் அவனுக்கு ஸ்பெஷல் தான். ஏன், எல்லாருக்குள்ளயும் ஆன்மாவா இருக்கும், யாரும் அவனுக்கு குறைஞ்சவங்களே கிடையாது. இப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்கு, எல்லாரும் ஐயா மாதிரி கேள்வி கேட்கலாம், நமக்குள்ள அவ்வளவு கேள்விகள் கேட்கலாம். மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு அவருக்கு வந்த மாதிரி நமக்கும் வரலாம் எண்ணம். இந்த ஒண்ணுதான் என்ன பண்ணி கிழிச்சோம் நம்ம. இந்த மரணம் அடைந்தவர்களை பார்க்கணும்,
எங்க அம்மா என்ன பண்ணிட்டு போச்சு, இப்ப என்ன பெத்தது, நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு 4 பெப்பேன், அது என்ன பண்ண போகுது இந்த உலகத்துக்கு? இது என்ன பூமியை நிரப்புற போட்டியா? இந்த நீ ஒரு 10 நிரப்பிட்டு போ. என்னம்மா பண்றோம்? ஆண்டவன் எவ்வளவு ஏங்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்களா நினைப்பாங்களா நினைப்பாங்களா? ஏதோ ஊர்கா மாதிரி. இப்போ புத்தாண்டு வந்தது, காலையில எழுந்து ஒரு சாமியை கும்பிட்டோம், வடையை செஞ்சோம், பாயசம் போட்டோம், ஒரு 3 இலையை போட்டோம், சாம்பார் பொரியலை வச்சு நம்மளே சாப்பிட்டோம், சாமி கும்பிட்டாச்சு. இவ்வளவுதான், நம்மளது முடிஞ்சிருச்சு, நம்மளது பக்தி முடிஞ்சிருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வாங்கிட்டு வருவோம், கொண்டு போய் அதை அப்படி கொண்டாட்டமா கொண்டாடிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? கடல்ல கரைப்போமா? கிணறு இருந்தால் கிணறு கரைப்போம். இப்போ அப்படி இப்படி இப்படி கிணறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, வெயில் செப்டம்பர்ல மழையே பெய்யலன்னா அவரை குளத்துல போடணும். நாங்கள் குளத்துல தண்ணி இருக்கா இல்லைன்னு பற்றி எனக்கு கவலை கிடையாது. தூக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லையா, அது வெடிக்கும். அதாவது நமக்கு கவலைப்பட்டிருக்கோமா? கும்பிட்டாச்சு, அவ்வளோதான். அதனால தான் சொல்லுவாங்க, பிடிச்சா பிள்ளையாரு, தூக்கி போட்டா சாணி. இப்படி இருக்கும் நம்ம பக்தி. நம்ம என்ன கடவுளை வந்து அவ்வளவு போற்றுகிறோம். கடவுளை தவிர வேற எந்த ஒண்ணுத்துக்கும் இந்த எண்ணத்துல இடம் கிடையாது. அப்படி ஏங்கிதான் அந்த ஆன்மா பதறுது. ஐயோ, எனக்கு கடவுள்கிட்ட சேர்க்கலையே, நீ கடவுள்கிட்ட சேர்க்கலையேன்னு ஆன்மா பதறிச்சா அறைகூவல் கூட்டுது. பார்க்கலாமா, நீ காலைல எழுந்துப்பியா, டெய்லி தவம் பண்ணுவியா அப்படின்னு ஒரு அறைகூவல்னா என்ன, சவால் வரியா அப்படின்னு யாரு கொடுத்துக்குச்சு? தனக்கு தானே. எப்பவுமே புத்தாண்டப்ப நம்ம என்ன பண்ணிப்போம்? ஒரு ஒரு உறுதிமொழி எடுப்போம், இன்னிலிருந்து நான், அது அன்னைக்கே போயிடும். ஆனால் இப்பொழுது இங்கு இருப்பவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 120 நாட்களாக தொடர்ந்து 4:30 மணிக்கு ஒரு தவம் நடக்குது. தொடர்ந்து கலந்துக்கிறாங்க. ஒரு நாள் கூட விடாமல் எழுந்துக்கிறாங்கன்னா எனக்கே அவங்களுக்கு எப்படின்னா அவ்வளவு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவன் அருள் புரிஞ்சுட்டாரு. அப்பா வாப்பா, வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, இந்த வாட்டி இந்த என்னமோ சொல்லுவாங்க, யுகம் முடியுது சீக்கிரம், கடைசின்னு அந்த கணக்கு கிளியர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போ கிளியர் பண்ணுற ரொம்ப ரொம்ப ஏறி போச்சுப்பா மக்கள் தொகை. ஒரு பக்கம் நான் வந்து அழிவை கொடுப்பேன், ஒரு பக்கம் இப்படிதான் இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் இந்த வாட்டி கிளியர் பண்ணுறதா இருக்கேன். இந்த கிளியரன்ஸ் சேலுன்னு போடுவாங்க தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த 24 நிமிஷம் தவ மாட்டேன், ஐயோ வா பரவாயில்ல வா, அவன் யுகம் யுகமாக பண்ணான், பரவாயில்ல நான் கணக்கு அப்படி எடுத்துக்கிறேன். சத்தியமாக அப்படி தாங்க சொன்னார். இதெல்லாம் முடியாதும்மா, இப்போ கிளியரன்ஸ் சேல் பண்ணணும், இப்படி பண்ணா போதும், அப்படி இப்படி 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 பார்த்து மார்க்கை போட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்? கலிகாலம், ரொம்ப ஜனத்தொகை ஏறி போச்சு, பான்மாக்கள்லாம் உய்வு பெறணும். இப்படியே இருந்தா எல்லாம் போர் வந்த பிறகு அப்படியே நமக்கு எல்பிஜி சிலிண்டர் வரலன்னு ஐயோ போர் வந்துடுச்சு. அது வரைக்கும் நமக்கு போரை பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு தேவை பெட்ரோலும், பெண்களுக்கு தேவை என்னது, சிலிண்டர். அப்ப போர் நிக்கணும். யார் செத்தா என்ன, எத்தனை உயிர்கள் போனா என்ன, நமக்கு என்ன கவலை? நம்மளை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. என்ன என்ன நம்ம எல்லாம் என்னம்மா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சமுதாயத்தை பற்றி சிந்தித்தார். அதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கிறத விட பிரச்சனை இனி வரவே கூடாது என்பதுதான் இந்த புத்தாண்டு செய்து. அன்னைக்கு நீங்க தவம் பண்ணோமா, நல்லா இருந்துச்சா? உலகத்தை போய் வாழ்த்துனீங்களா? உலகம் கிளியர் ஆச்சா? உலகத்தை நீங்கள்லாம் குளிச்சிட்டீங்க, உலகத்தை குளிக்க வச்சோம் இல்லையா? அப்ப நம்ம அதை எப்படி குளிக்க வைக்க முடியும்? அவ்வளவு அழுக்கோடு இருக்குது. நம்மளுடைய எண்ணங்களின் அழுக்கு அப்படி இருக்கு, தாங்க முடியல. அதை நீங்க இது ஏதோ கற்பனைன்னு நினைக்காதீங்க. நீங்க நல்லா தவம் பண்ண அந்த பூமா தேவி படுற பாடு நீங்க அனுபவிக்க முடியும். அவ படுறா, நம்ம டெய்லி குளிச்சிடுறோம். அவ என்ன எப்படி குளிப்பான் அந்த அம்மா? உடனே அந்த அம்மாவை நான் உருவகிக்கிறேன். நம்ம தமிழ் சம்பிரதாயம், பாரத சம்பிரதாயம் அதுதானே. பூமாதேவி பாரத மாதா, பெண்ணை உருவகிக்கிறோம். பாரத இந்தியாவை ஒரு பாரத மாதாவா உருவகிக்கிறோம், தமிழ் அன்னை. அப்படி இந்த பூமாதேவி எவ்வளவு எண்ணங்களினால் அப்படியே காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்கின்ற அந்த எல்லா குற்றங்களும் சேர்ந்து அப்படியே பாவ கர்மங்களால நிறைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் பூமா வெடிக்குது. பூலோகம் போர் ஒரு பக்கம், இயற்கை சீற்றம் ஒரு பக்கம், பஞ்சபூதங்கள் அச்சுறுத்துது. இப்போ ஒரு சிலர் கொடுக்குறாங்க, இந்த வருஷம் பாருங்க பயங்கரம், நம்மளே பயந்து போயிருக்கோம்.
இனி இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் வாழ்த்துங்க. உலகத்துல போர் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது நம்ம? பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு வாழ்றது நல்லா இருக்குதா? நோய் வந்த பிறகு மருந்து சாப்பிடுறது சரியா? இல்ல நோய் வராம பாதுகாக்கிறது கரெக்டா? நோய் வரக்கூடாது. இப்ப நோய்க்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு ஒரு குறள் இருக்கு. இருக்கா? மருந்துன்ற அதிகாரத்துல இருக்கு. என்ன பொருள் அது? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்படின்னா முதல்ல பிடிக்கணும். எந்த நோய்? ஓ, இந்த நோயா? அப்ப இந்த நோய்க்கு காரணம் என்ன? நோய் முதல் நாடி, ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். உடனே இந்த மருந்து, பச்சை கலர் மாத்திரை, சிவப்பு கலர் மாத்திரை கொடுக்கக்கூடாது. இந்த நோய், அதனால தான் கரெக்டா யாரு டயக்னோஸ் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த நோய்க்கு என்ன காரணம்? நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப வந்தது, இப்ப தலைவலின்னு உடனே தலைவலி மாத்திரை எழுதி கொடுத்துடக்கூடாது. தலைவலி பல வகையில வரும். டென்ஷன்ல வருதா, இல்ல தூக்கமின்மையில வருதா, இல்ல கண்ணுல ப்ராப்ளமா, இல்ல வயிறு அஜீரணமா, இல்ல காதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? எத்தனையோ இருக்குங்க தலைவலி வர்றதுக்கு. இல்ல வீட்டுல இருக்கும் தலைவலி, எத்தனையோ இருக்கும். உடனே எடுத்து தலைவலி மாத்திரை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வயிற்றுல ப்ராப்ளம் வந்தோட தலைவலி வரும் இல்லையா? சரி, சரியா உங்களுக்கு டைஜஷன் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் வரும். இல்ல பல் பிரச்சனை இருந்தா கூட தலைவலி வரும். எல்லாத்துலயும் வரும். இல்ல ஏதாவது ரொம்ப நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, தலைவலி வரும். அதனால நோய் தலைவலின்னு மருந்து ஏற்றக்கூடாது. நோய் முதல் நாடி, அப்ப அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்றாங்க. அப்ப இந்த நோய் இப்ப சமுதாயத்துல இப்ப ஒரு நோய் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கவலைப்படுறோமா? கவலையா இருக்கு. அதுக்குதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் பத்தாது, வாங்க, சரி வாங்க, நீங்க எல்லாம் தான் கரெக்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க. போய் ஒரு அணில் எடுத்துன்னு போயிட்டு, என்ன ராமாயணத்துல என்ன சொல்றாங்க? ராமாயணமும் கேட்க மாட்டோம், ஒரு சீரியல் தான் பார்ப்போம். ராமாயணத்துல அந்த அணில் ராமன் பாலம் கட்டும் பொழுது அப்படி அந்த அணில் பாக்குதான், குரங்கு கூட்டம்லாம் கொண்டு போய் பெருசு பெருசா கல்ல போடுது, அது பண்ணுது. அனுமன் அவர் பங்குக்கு அவர் செய்யறாரு, ஜாம்பவன் அவர் பங்குக்கு செய்யறாரு, அங்கதன் அவர் பங்குக்கு செய்யறாரு. எல்லாம் யாருன்னு கேட்க போறீங்க பாருங்க. சுக்ரீவன் அவர் பங்குக்கு செய்யறாரு, அவங்க பங்குக்கு அவங்க செய்யறாங்க. அங்கிருந்து அணில் பாக்குதான், நான் ஏதாவது செய்ய வேணாமா அப்படின்னுட்டு அது என்ன பண்ணும்? இவங்க தூண்டு இருக்கு. அந்த அணில் என்ன பண்ணுச்சான்? அந்த ராமேஸ்வரம் மண்ணுல போய் அப்படி உருண்டுதான், போய் நினைச்சுதான், மண்ணுல உருண்டுதான், போய் அது போய் அதாவது அதுல உபயோகம் இருக்கா? இருந்தாலும் என்ன பண்ணுது? நானும் என் ராமன் பாலம் கட்டும்போது ஏதோ ஒரு வகையை செய்வேன். தான் அந்த அணிலுக்கு அன்பு செஞ்சு அப்படி அன்பா போட்டாரு 3 கோடுன்னு நம்ம கதை. ஏதோ ஒரு பங்கு செய்யுங்க. அதாவது உங்க முதல்ல நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப அணில இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறோம். அது தன்னால முடியாதுன்னு உட்கார்ந்துதா? நான் எங்க செய்ய முடியும்னு பார்த்துதான், நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். அப்போ இந்த சித்தர்களும் ஞானிகளும் அருளாளர்களும் சத்தியம் உரைக்கின்றேன், இந்த உலகம் இவங்க அவங்கதான் இப்ப நிறுத்துறாங்க, காப்பாத்துறாங்க, போராடுறாங்க இந்த உலக நன்மைக்காக. ஒவ்வொன்றிலிருந்தும் இந்த உலகை காக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாலியா ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டு 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 தூங்கி செத்து போயிட போறோம். பயமா இருக்கு. இதெல்லாம் நம்மளால என்ன பண்ணக்கூடாது? போர் வர்றதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. இந்த கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, தீய வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க வாயில இருந்து நெகட்டிவ் வார்த்தை ஒண்ணு வரக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ததாஸ்துண்டு போயிடுவாங்க. நம்ம எங்க வந்து அந்த வார்த்தை நிக்கும்னே தெரியாது. வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருங்க. ததாஸ்துன்னு தேவதைகள் இருக்காங்களாம், அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அப்படியே ஆகட்டும்ட்டு போயிடுவாங்களாம். அதனால நம்ம என்ன பண்ணோம்? நல்லதையே பேசணும், நல்லதையே பேசணும். அது என்ன பண்ணும்? ததாஸ்துன்ட்டு போயிடும். ததாஸ்து தேவதைகள்னு இருக்கனால தான் சொல்லுவாங்க, பொழுது போன நேரத்துல இப்படிலாம் பேசாத. எந்த வார்த்தை கொல்லும், எந்த வார்த்தை வெல்லும்னு தெரியாது. அதனால எப்பொழுதும் நல்லதையே பேசுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே எண்ணுங்க, நல்லதையே செய்யுங்க. முதல்ல நல்லதை எண்ணுங்க. நீங்க சும்மா இருக்கிற கொஞ்சம் இப்போ வீட்டுல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசுறீங்களா? எப்பொழுதும் யாரையாவது வாழ்த்திக்கிட்டே இருங்க. உங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. நெகட்டிவ் தாட்ஸா வருது, ஒண்ணும் இல்லை, எல்லா உயிர்களும் இன்புற்றுவார் சொல்லி பாருங்களேன். சும்மா மனசு கெட்டு போயிருந்தா அந்த வார்த்தை வராது உங்களுக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்றுவார் சொல்லும் போது நல்லா இருக்கா?
சும்மானா சொல்ல முடியுமா? எல்லாவர்களும் இன்புற்று வாழ எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 2 வாட்டி சொல்லுவீங்க. 3வது வாட்டி உங்களுக்குள்ள தானா டியூன் ஆயிடுவீங்க. எல்லா உயிர்களும். தானா நீங்க உங்க மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறது தெரியும். என்ன இது? இவ்வளோ நேரம் ஏதோ கவலையில இருந்தேன், நெகட்டிவா இருந்தேன். நீ இன்னொருத்தர வாழ்த்தி பாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி எவன் ஒருவன் இரக்கம் உள்ளவனோ அவன் பாக்கியவான். மன்னிக்கிறவன் பாக்கியவான். சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான். எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஏழைகள் பாக்கியவான். ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளும் கடவுளின் கிருபை அதிகமா இருக்குன்றார். இந்த மாதிரி அடுத்தவர்கள் நீ வாழ்த்துக்கிட்டே இருக்க, உனக்கு கடவுள் தானா உனக்கு அது நடக்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு அது நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ, அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் முதல்ல உனக்கு தான் அது பாதிப்பு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் அது முதல்ல உனக்கு வரும் என்று கூறி, ஸோ இப்போ உங்களுக்கு செய்தி என்ன? எப்பவும் வாழ்த்திக்கிட்டே இருங்க. யாரையாவது வாழ்த்திக்கிட்டே இருங்க. சரிங்களா? முதல்ல யார் நல்லா இருப்போம்? நாம நல்லா. ஏன்னா உலகம் போற போக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. போர் நின்னுடுச்சுன்னு நினைக்கிறோம். இப்போ நாங்க பாசிட்டிவ் தான் பேசணும். ஆனாலும் அச்சுறுத்தல் இருக்கிறது. பாசிட்டிவ் தான் பேசணும். சொல்லக்கூடாது. வார்த்தை வரக்கூடாது. ஆனாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். இந்த இடத்துல போரு, பதுங்கு குழியில இருக்காங்க. அ எப்படிம்மா இது? இப்போ நமக்கு எங்கேயோ இருக்கும். ஒரு கேஸ் சிலிண்டர் வரலன்னு ஸ்தம்பிச்சு போகுது. ஸ்தம்பிச்சிருது உலகம். ஒரு பெட்ரோல் இல்லைன்னா ஸ்தம்பிச்சிடும். அவங்க பசியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கம்மா. ஏற்றுமதி, இறக்குமதியே அங்க கிடையாது. ஒரு ரொட்டி கிடைக்காது. அந்த மாதிரி நினைச்சு பாருங்க நீங்க. அந்த மக்கள நினைச்சு பாருங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? போருன்ற முறையில. எத்தனை உயிர்கள் குழந்தைங்க செத்தாங்க. அந்த குழந்தைங்களுடைய அம்மாவ நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு லேசா கீறினாலே பதறுமேம்மா நம்ம. பதறுமேம்மா அம்மா. 160 குழந்தைங்க கணக்கு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? நம்மலாம் நடந்து செல்லும் பிணங்களா? அப்ப நான் என்னம்மா பண்ணேன்? நானா போய் போர் பண்ணேன்னு கேட்காதீங்க. அத நான் சொல்லல. நீங்க நம்ம எல்லாம் போல. ஆனா நம்ம ஒவ்வொருவரினுடைய எண்ணம், சொல், செயல்களினுடைய அழுக்கு தாம்மா இந்த இயற்கை சீற்றமும் போரும். இத நம்புறீங்களா? எத்தன பேருக்கு இதுதான் இவ்வளவு போரு. இறைவன் சொல்றாங்க இல்லையா? இந்த பூமி தாய் அப்படியே போய் கதறா, இறைவன் வரேன் அப்படின்னு சொல்றான். நமக்கு கதை புராணத்துல இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ரொம்ப இனி கவனமா இருக்கணும். நம்ம போய் ஐநா சபையில உட்கார்ந்து பேசிட்டு நம்ம ஐநா தலைவர்கள் இல்ல. ஆனா ஒவ்வொருவரும் இந்த பூமியில ஒரு அங்கத்தினர்கள் தான் நம்ம. நம்ம என்ன பண்ணோம்? என் சைட்ல இருந்து எதுவும் பண்ண மாட்டேன். இந்த உலகத்த நான் என்ன பண்ணுவேன்? இனிமே வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். மனசு நம்ம என்ன ஆயிடும்? சுத்தமாயிடும். அவ்வளவுதான் கடவுள் என்று கூறி ஒரே ஒரு வாழ்த்துச் செய்தி மட்டும். பாரதியார் எல்லாருக்கும் தேசிய கவியா தான் தெரியும். தேசிய கவியா பாரதியாரை நான் நிறைய பார்த்ததில்ல. எனக்கு அவன் ஞான கவி. அவனுடைய கண்ணன் பாட்டின் மீது அத்தனை ஒரு ஈர்ப்பு இருக்கும் எனக்கு. வேற எதுவுமே வேண்டாம். கண்ணன் பாட்டு இருந்தா போதும். எனக்கு காட்டுல விட்டா கூட இருந்துருவேன்னு சொல்லுவேன். திருவருட்ப அறிமுகம் இப்போ கண்ணன் பாட்டின் மீது பாரதியாரினுடைய கண்ணன் பாட்டு, பாரதியாரினுடைய கவிதைகள் மீது அத்தனை ஒரு ஈர்ப்பு. கவிதைகள் இருக்கும் பாருங்க. அவ்வளவு இனிமையா இருக்கும். பாரதியார் கவிதைனாலே பாரதியார் தான். கவிதை ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் பாரதியார் வந்த பிறகுதான். அப்படி மரபு கவிதையும் இருக்கும், புது கவிதையும் இருக்கும். மயங்குவேன் பாரதியார் கவிதைகள். சரி. அதுல பாரதியார் புதுச்சேரியில போய் தங்கியிருந்தார். அப்பதான் அவருக்கு அந்த ஞானத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அவருக்கு. புதுச்சேரி அவ்வளவு சித்தர்கள் இருக்கிற ஏரியா. அங்க போயிட்டாரு அவரு. இறைவன் தாய் அழைக்கிறாரு. இறைவன் அழைக்கிறாரு, வாடா உன் வேலை இங்க இல்ல அங்க வா அப்படின்னுட்டு. இப்ப புதுச்சேரியில ஆங்கில அரசாங்கத்துக்கு பயந்துதான் அவர் போய் அங்க இருக்கார். பயந்துன்னு சொல்ல முடியாது. நம்ம மாட்டிக்கூடாது அவ்வளவுதான். இன்னும் காரியங்கள் ஆற்றணும். அப்ப அவருக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய சித்தர்களோட அவருக்கு தொடர்பு கிடைக்குது. அப்ப அப்படி தேசிய கவியா இருந்தவர் அப்படி ஒரு ஞான கவியா மாறுறாரு. அதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. நிறைய பாட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பர்களுக்கு. அப்ப அவர் இந்த புத்தாண்டு தினத்துல போயிட்டு என்ன பண்றாரு? புதுச்சேரி போயிருக்கீங்களா? அதுல மணக்குள விநாயகர்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்குமா? அந்த விநாயகர் கிட்ட போய் ஒரு பாட்டு பாடுறாரு. எப்படி பாடுறாரு தெரியுங்களா? யாருக்கு தைரியம் வரும்? இந்த மாதிரி தைரியம் யாருக்கு வரும்னா, அந்த உச்ச ஞானத்துல நின்னா வரும். அந்த உச்சபட்ச ஞானம். மகாகவில அவ்வளவு ஒரு இறைவனோட அப்படி பேசுவாங்க. பயங்கர க்ளோஸ் கடவுள்கிட்ட அவங்க. அது வந்துரும். அந்த ஒருமை பாவம் வந்துரும். அப்ப அந்த விநாயகர் கிட்ட போய் பெருசா வரும் அந்த பாட்டு. அதுல ரொம்ப விரும்புற கவி இருக்கும்.
இது வரைக்கும் யாருமே எழுதல. அதே அவரே சொல்றாரு, பேசா பொருள் பற்றி பேச நான் இன்று துணிந்தேன். இது வரைக்கும் யாருமே பேசலையாம். பேசா பொருள் பற்றி பேச நான் இன்று நான் துணிஞ்சிட்டேன்டா. விநாயகா, இன்னைக்கு நான் துணிஞ்சிட்டேன்டா. இது வரைக்கும் உலகம் தோன்றிய காலம் தொட்டு எந்த பக்தர்களும் உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. எந்த சாமிகிட்டையும் போய் கேட்டிருக்க மாட்டாங்க. அருணகிரிநாதரோ, நாயன்மார்களோ, ஆழ்வார்களோ, சித்தர்களோ, எவனுமே இது வரைக்கும் கேட்டது இல்லடா. நான் கேட்கறேன்டா அவங்ககிட்ட. பேசா பொருள் பற்றி பேச நான் இங்கு துணிந்தேன். பாரதியாரினுடைய கவிதைகள் பரிச்சயமானவர்களுக்கு இந்த கவிதை அவ்வளவு பரிச்சயம். இந்த வரி, பேசா பொருள் பற்றி பேச நான் இங்கு துணிந்தேன், எல்லாருக்கும் பிரபலம். கேட்கா வரம் என்று கேட்க நான் இங்கு துணிந்தேன். இது வரைக்கும் யாருமே கேட்டது இல்லையா இந்த வரம்? இப்பதான் கேட்க போறாரு. இந்த மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு தாவரங்கள் யாவும், எவனும் கேட்க மாட்டான் இந்த மாதிரி. யாவும் ரொம்ப நுணுகணும், யாருமே கேட்டிருக்க முடியாது. யாவும் என் வினையால் இடும்பை கலைந்தே. இங்கதான் பாரதி வரும். எல்லாரும் எப்படி கேட்போம்? கஷ்டம் போயிடணும்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பாரதி சொல்றான், என்னால நான் செய்யணும் அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு, என் பங்கு அங்க இருக்கணும். பங்கு கூட சொல்ல, என் வினையால் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் செயலின் மூலமாக அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் போகணும். யாராவது இப்படி கேட்டிருக்காங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. பாரதி எப்படி கேட்கல, நான் அங்க பங்காற்றணும், நான் என்னால அவங்க நல்லா இருக்கணும். திமிரு மாதிரி இருக்கும்ல இது? இல்ல. இப்ப நான் எதுக்கு வந்தேன் இப்ப இந்த பூமிக்குன்றாரு. ரொம்ப ஆழமா இருக்கும். என் வினையால் இடும்பை கலைந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடுதல் வேண்டும். நான் அப்படி பண்ணதுனால எல்லாரும் எப்படி இருக்கணுமா? இன்பமா இருக்கணுமா, இணக்கமா இருக்கணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா வாழணும்பா. தேவதேவா, இத செய்ய, இது நான் செய்யணும். எவ்வளவு பெரிய இது, புரியுதுங்களா? என் வினையால் இடும்பை கலைந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திட செய்தல் வேண்டும். தேவதேவா, சரி இதோட முடிஞ்சிச்சாப்பான்னு விநாயகர் கேட்கிறார். இப்பதான் விஷயமே என்ன? இப்ப ஞான ஆகாசத்து நடுவே நின்று, நீங்க இங்க எடுத்துக்கணும். ஞான ஆகாசம்னா மேல எங்கேயோ நிக்கிறாருங்களே, இங்கதான் ஞான ஆகாசம். ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் அந்த தியானத்துல அப்படியே உள்ள போய் அந்த மையத்துல, ஆன்மாவின் மையத்துல போய் நின்றுடுவேன். நான் அப்படி நின்னுகிட்டு நான் சொல்லுவேன், அப்பதான் பழிக்கும். ஞான ஆகாசத்து நடுவே நின்று இந்த பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, மிடிமையும் துன்பமும் நோவும் சாவும். சாவும் இருக்கக்கூடாதான் யாருக்கும். மிடிமைன்னா சோம்பேறித்தனம், துன்பம், சாவு, நோவு, இவை தவிர்ந்து யாருக்கும் இது இருக்கக்கூடாதான். தவிர்ந்து சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பன். எங்க இருந்துகிட்டு? ஆகாசத்தின் நடுவே நின்று இந்த பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக. எது இருக்கணும்னு சொல்வாராம். நல்ல வாங்க, அருமையான பாட்டு. அன்பும் பொறையும் விளங்குக. எது இருக்கக்கூடாது? துன்பம் இருக்கக்கூடாது, மிடிமை இருக்கக்கூடாது, சாவு இருக்கக்கூடாது, நோவும் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. சாவும் நோவும் தவிர்ந்து சார்ந்த பல்லுயிர் எல்லாம், எல்லாம் எல்லாம் சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பன். அப்படியே வள்ளல் பெருமானார் வார்த்தை. சார்ந்த பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கனமே ஆகுக என்பாய். உன் வேலை என்ன தெரியுமா? நான் எழுதி கொடுத்தது ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணு. என்ன தைரியம்! நான் எழுதி உனக்கு எல்லாம் கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணு? அத ஆவணம் மட்டும் பண்ணு. உனக்கு ஒண்ணு அது என்ன அர்த்தம்? கண்டபடி பண்றையா இந்த உலகத்தை நீ? இனிமே நான் சொல்றபடி நீ கேளு. இதுதான் என் எண்ணம். எவ்வளவு உயர்ந்து பாத்தீங்களா? அன்பும் பொறையும். எனக்கு வீடு கொடு, அவருக்கு அவ்வளவு கஷ்டம். எனக்கு கோட்டு கொடு, நல்ல ட்ரெஸ் கொடு, இத்தனை பொண்ணுங்களை கொடுத்து அதுங்களுக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வை, நல்ல மாப்பிள்ளைய கொடு. நம்மள அந்த அப்படிதான் வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல அன்பும் பொறையும் விளம்பணும் ஐயா. எல்லாரும் இப்படி நோவுல கஷ்டப்படலாமா, சாகலாமா,
துன்பப்படலாமா? அது எல்லாம் இந்த உலகம் தவிர்ந்து பல்லுயிர் எல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீ என்ன பண்ணும்? அங்கனமே ஆகு. எப்ப சொல்லணும்? அது கூட நான் சொல்றத திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி, கொஞ்சம் காதுல வாங்கிக்கியா நான் சொல்றத, கொஞ்சம் உள்ளம் இறங்குயா, கொஞ்சம் அப்படிதான் அப்படி இப்படி இருப்பாங்கய்யா, முடியல, அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அப்படிதானே? நம்ம வேணும்னா பண்றோம், முடியல, பரவாயில்லையா, கொஞ்சம் கருணை காட்டியா, இதுதான் குரு. அப்படி கருணை காட்டினா நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு பாருங்க. இப்ப இவருக்காக இறைவன் சாங்ஷன் பண்ணுவார். அதனால தான் குரு தொடர்புலயே இருக்கணும். நம்ம ஒண்ணுமே தெரியலனால என்ன பண்ணுவாரு? குரு பார்த்து செஞ்சு கொடுத்துருவாரு. வேற என்ன வேலை அவருக்கு? இப்போ மகாகவி நமக்காக இறைவனிடத்தில் கேட்கிறார், திருச்சுவை கொண்டு திருவுளம் இறங்கி நான் சொன்னதை அப்படியே அப்படியே சாங்ஷன் இந்தாப்பா அப்படின்னு சைன் வச்சுட்டு, அங்கனமே ஆகுக என்பாய் ஐயனே. இந்த நாள் பொழுதே இப்பொழுதே நான் கேட்கும் இந்த வரத்தை நீ அருள்வாய். ஆதிமூலமே, அனந்த சக்தி குமாரனே, சந்திரமௌலி, நித்திய பொருளே, சரணம் 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 இங்கு உனக்கேனுவர். இதான் மகாகவி, இதான் மகான்கள். நம்ம எப்பயாவது இப்படி கேட்டிருக்கோமா? என் வினையால் இடும்பை கலைந்தேன்னு கேட்கணும். நான் ஒரு கருவியா இருக்கணும், இந்த உலகத்திற்கு நான் ஒரு கருவியா இருக்கணும். இப்படியே என்ன பூமிக்கு, பாரதி இன்னொரு பாட்டுலயும் கேட்பான், நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ, இந்த பூமிக்கு பாரமா என்ன வச்சிடுவியா? நானும் சாப்பிட்றேன், என்ன கிழிச்சேன்னு இந்த பூமி பாதா எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தோணி இருக்கு? என்ன பண்றோம்னு இந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், என்ன பண்றோம்னு இந்த தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறோம், எனக்கு தோணுங்க. அது அக்கறையே கிடையாது, நம்மளை பத்தியும் அக்கறை கிடையாது. ஏதோ பிறந்தோம், என்னமோ, எப்போ சலிச்சுக்கிறது, எப்பதான் சுடுகாட்டுக்கு போ, இது மாதிரிலாம் பேசுறது. ஆனா யமன் கூப்பிட்டா மட்டும் போக மாட்டோம். ஆனா சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வீட்டுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே கொடுத்துன்னு. அதே வீட்டுல என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகள், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அருட்பெருஞ்சோதி, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. வீடே வைப்ரேஷன் இருக்கும். உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என்னமோ தெரியல, உங்க வீட்டுக்கு வந்தாலே நல்லா இருக்கு, உங்களை பார்த்தாலே நல்லா இருக்குங்க, உங்ககிட்ட பேசினாலே நல்லா இருக்கு, அப்படி இருக்கணும் எனர்ஜியா. அப்படி ஒரு மங்கள சின்ன அணிஞ்சிட்டு உட்காந்துருக்கணும். உங்க வீட்டுக்கு வந்தவனுக்கு எப்படி, ஆமா என்ன தப்போ அப்படின்னு நல்லா இருக்குங்க, நல்லா பேசணும். என்னத்த ஒரு வாழ்க்கை அழகா வாழுங்க. 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. வாங்க இங்க வாங்கல, நீங்க இந்த வகுப்புக்கு வாங்கல, நான் இருக்க மாதிரி உங்களை பார்க்கணும். இதுவே போய் இப்படி இருக்குது, நம்ம என்ன போ, உங்களை பார்த்தவுடன் அவர்களாக தானாக வரும் ஒரு சேவையை செய்யுங்களேன். இப்படி இந்த புத்தாண்டு தினத்தன்று நீங்க என்ன பண்ணணும்? இப்படி பாரதி மாறி, இப்படி வள்ளல் பெருமானார் போல எவ்வளவோ பாடல் சொல்லலாம். நமக்கு நேரம், அவ்வளவு மகான்கள், அவர்கள் அளவுக்கு நம்ம சிந்திக்கிறோமோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணோம்? இனிமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். எப்பனாலும் எப்படி இருக்கணும்? இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இப்படி பேசணும். எல்லாம் நல்லா, எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், கடவுள் இருக்காருங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்கெல்லாம் அகவல் படிங்களேன், எல்லாமே இப்படி நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த புத்தாண்டுல இருந்து என்ன நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும்? இந்த நாள்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? என் வாயிலிருந்து தீய வார்த்தை வர. கவனமா இருங்க. ஏன்? ததாஸ்துண்டு போயிடும். அப்புறம் கஷ்டப்படுறேன் கடவுள், என்ன நீ தானேம்மா சொன்ன, அதான் நடக்குது. அப்படிதான் நம்ம மகாபாரத ராமாயணத்துல எல்லாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலி ஏன் அப்படி கஷ்டப்பட்டா, சீதை ஏன் கஷ்டப்பட்டானா, நிறைய குறிப்புகளை காட்டுவாங்க. அவ எங்க சொன்னான்னு அதை எடுத்து குறிப்பு எடுத்து கொடுப்பாங்க. இதை பாரு, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. கஷ்டம் அந்த வார்த்தை தாக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப எண்ணத்திலையும் தூய்மையா இருக்கணும். எண்ணம் வரும்போதே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் அனைவரையும் வாழ்த்தி கொண்டே இருப்போம். இதுதான் இந்த புத்தாண்டு செய்தி. வாழ்த்துவதற்குரிய தகுதி உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப இறை சிந்தனை ஒன்றுதான், சுயநலம் இன்மைதான், அன்பு ஒன்றுதான், எதிர்பார்ப்பு இன்மைதான். இதுதான் சொல்லுவாங்க. எப்பொழுதும் இறை சிந்தனையோட இரு, நீ வாழ்த்தனா பழிக்கும். அடுத்தது சுயநலம் இருக்கக்கூடாது. 3வது அன்பா இருக்கணும். 4வது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இவங்களை வாழ்த்துருமே, இவங்க எனக்கு என்ன, அதெல்லாம் கிடையாது. இவை கொண்டு நீங்கள் வாழ்த்தி பாருங்கள். நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் நடக்கும் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.
தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.